சுப்பிரமணியபுரம். நீங்க கிளம்புங்க. யாராவது கால் பண்ணாங்கன்னா உடனே எனக்கு தெரியப்படுத்துங்க. சரவண முத்துக்குரு வித்துக்குருவர என ஓதும் முத்தைத்தரு வத்தி திருநகை அத்திக்கிற சத்திச்சரவண முத்துக்குரு வித்துக்குருவர என ஓதும்
நிஜந்தா நிஜந்தா தொடாதீங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணிருக்கு போலீஸ் வந்துட்டோம் ஆபத்தான வேலையில இறங்கிருக்கு ஜாக்கிரதா இருக்கணும் படிச்சு சொன்னேன் அநியாயமா பேட்டியப்போ ஏங்க நான் உன்னை கேட்கலாமா? என்ன உன் தம்பி மகளுக்கு காது குத்த வைக்க போறான், அதுக்கு என்ன செய்முறை செய்யணும் அதானே கேட்க போற? இல்லைங்க, விசேஷத்துக்கு எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கு. வேற என்ன? நேத்து ராத்திரி எங்க போயிட்டு வந்தீங்க? எங்கேயும் போலையே, என்ன உளர்ற? நான் உளரல, உண்மையதான் கேக்குறேன். நீங்க எங்கேயோ போயிட்டு விடிய காத்தால 3 மணிக்கு தான் வந்தீங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை, நீ ஏதோ கனவு கண்டு உளர்ற. கனவெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, இந்த நம்பூதிரியும் அவரோட ஆளும் வந்ததுல இருந்தே நீங்க சரியில்லை. என்ன சரியில்லை? எல்லாம் சரியா தானே இருக்கு அப்படின்னு உங்க உதடு சொல்லுது, மனசு சொல்லுதா? ஏய், பெரிய இவன் மாதிரி காலங்காத்தால வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. நான் எங்கேயும் போல, அப்படியே போனதா என்ன? நான் ஆம்பளடி, எங்க வேணாலும் போவேன், எப்போ வேணாலும் வருவேன். அதை விட்டு சும்மா கேள்வி கேட்டுட்டு கூடாது. ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? நான் உங்களை நம்பி தானே இருக்கேன். நீங்க என்ன செய்றீங்க, எங்க போறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்க கூடாதா? என்னை நம்பி வந்தல்ல, உனக்கு இங்க எதுவும் குறை இருக்கா? சாப்பாடு, துணிமணி, நகை நட்டுன்னு எல்லாம் சிறப்பாக தானே போயிட்டு இருக்கு. அதெல்லாம் எந்த குறையும் இல்லைங்க. இந்த மாதிரி சொல்லாம கொல்லாம போறது, அந்த நம்பூதிரி கூட சேர்ந்து சுத்துறது, பூஜை பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் பயமா இருக்குங்க. பயமா? என்னை பார்த்து இந்த ஊரே பயப்படுது. நீ என்னடானா? இங்க பார், நீ எதுக்கும் பயப்படாத. தூங்கி எந்திரிச்சியா, வீட்டு வேலை பார்த்தியா, கோயில் கோலான்னு போனியா, நீ உண்டும் வேலை உண்டுன்னு இரு. நல்லா புரிஞ்சுக்கோ. நான் எங்க போறேன்னு யோசிச்சு நீயும் குழம்பி என்னையும் குழப்பிடாத. ஐயா, என்னடா காரியத்தை முடிச்சிட்டியா? இல்லையா, நீங்கள் சொன்ன காரியத்தை முடிக்க முடியல. ஏன், என்னாச்சு? நான் போகிறதுக்குள்ள அந்த நிஜந்தனை தந்தி அடிக்காம சேர்த்து சொல்கிறா. அந்த நிஜந்தன் செத்துட்டான்யா. நிஜந்தன் செத்துட்டானா? எப்படி, எங்க, நீ பாத்தியா? எப்படி என்னெல்லாம் தெரியல, சாவு வேற எங்கேயோ நடந்திருக்கு, பாடி ஊருக்குள்ளே கிடக்கு. தேவையில்லாமல் பல பிரச்சனைகள் முகம் நுழைச்சான், எவன் போட்டு தள்ளானோ தெரியல. நான் சொன்னேன்னு சொல்லி கணக்கு பண்ணிட்டு காசு வாங்கிக்க. காசில் நம்ம இடம் ஒன்று இருக்குது, அங்கே போய் தங்கிக்க. நான் சொன்னதுக்கப்புறம் நீ கிளம்பி வா. சரிங்க, போ. வரேங்க. வந்து ரொம்ப நேரம் ஆச்சோ? வேண்டாத ஒருத்தன் செத்துட்டான், வெந்நீர் ரெடி பண்ண. நிஜந்தா, என்னை விட்டு போயிட்டியா நிஜந்தா? உன் உயிரை விட்டுட்டு என் உயிரை எடுத்துருக்கலாமே. நான் வாழ்ந்து முடிச்ச வந்தானே, வாழ வேண்டிய பையனை ஏயா இப்படி பண்ணிட்ட? சாதிச்சிருவேன்னு சொன்னிய நிஜந்தா, இப்போ ஒன்ன சாகடிச்சுட்டானுங்களப்போ. உருப்படாம ஊரை சுத்திட்டு இருந்த என் பையனுக்கு நல்ல புத்திய சொல்லி நல்ல வேலைக்கு அழைச்சிட்டு போன. நான் உனக்கு சொல்ல புத்திமதிய கேட்காம பேட்டியே. கழுகு உட்கார்ந்த வீட்டுல சாவு நிச்சயங்கிறது சரியா போச்சுல்ல? பாவம், எங்க இருந்தோ வந்து இங்க செத்து போயிட்டான் பாருங்க. பாடி யார் முதல்ல பார்த்தது? நான் தான் பார்த்தேன். காலையில் வழக்கம் போல் கோயிலுக்கு போயிட்டே இருந்தேன். அப்போ போகிற வழியில் யாரோ கீழே விழுந்து கிடந்த மாதிரி இருந்தது. யாரோ குடிச்சிட்டு தான் கீழே விழுந்து கிடக்கான்னு நினச்சேன். கிட்ட போய் யாருன்னு பார்க்கலான்னு பார்த்தா நிஜந்தன். ஒரு நிமிஷம் எனக்கு கையும் உடலை காலும் உடலை. உடனே ஓடி போய் கிருஷ்ணன் சார்கிட்ட சொன்னேன்.
நான் தான் சார் உங்களுக்கும் ஈயோவுக்கும் தகவல் சொன்னேன். நல்ல மனுஷனை திட்டம் போட்டு கொன்னுட்டாங்க. அவனுங்களை சீக்கிரம் பிடிச்சி தூக்குல போடுங்க சார். உணர்ச்சி வசப்பட்டு போலீஸுக்கு ஆர்டர் போடக்கூடாதுமா. முதல்ல என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் தான் மற்றதெல்லாம். சரி விடுங்க, நல்லா தெரிஞ்சவர் திடீர்னு இறந்ததால அவங்க எமோஷனல் ஆயிட்டாங்க. இவரை யாரு கடைசியா பார்த்தது? நான் தான் சார். நிஜந்தன் நைட்டு எங்கேயோ புறப்பட்டு போனாரு. அவர் போன சத்தமே எனக்கு கேட்டுச்சு. அவர் போகும்போது நீங்க எங்க போறீங்கன்னு கேட்கலையா? அவர் கோயில் சில விஷயமாவும் நகை விஷயமாவும் அழைகிறாரு. நேரங்காலம் பார்க்காம போவாரு வருவாரு. அதனால நான் எப்பவும் அவர்கிட்ட எதையும் கேட்டதே இல்லை சார். இன்ஸ்பெக்டர், இது கொலையா இருக்குமா? தெரியல கிருஷ்ணன். நிஜந்த மரணம் எப்படி நடந்துச்சுன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாதான் தெரியும். இவர் உடம்புல எந்த காயமும் இருக்கிற மாதிரி தெரியல. விசாரிச்சு சொல்றேன் கிருஷ்ணன். நீங்க ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டீங்களா? இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார், வந்துட்டு இருக்கு. சார் நீங்க 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துருங்க. ஓகே, அவசியமா வந்துடுறேன். நான் படிச்சு சொன்னேனே நிஜம்தான். நீதான் கேட்கல. நிஜம்தான் நிஜம்தான். இவன் வந்ததும் நிஜம்தான். இவன் தேடலும் நிஜம்தான். கட்டையில் வேகும் முன் இவன் கடமைக்கு துடித்ததும் நிஜம்தான். அதில் ஆவி கருகியதும் நிஜம்தான். இனி இவன் நிஜந்தன் இல்லை, சடலம் சடலம் சடலம். உன்னை ஒழிய ஒருவரையும் நம்பிலேன், பின்னை ஒருவரையும் யான் பின் செல்வேன். பன்னீர் கை கோலப்பா, வானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா, செந்தில் வாழ்குவ. கார்த்திகா, போன் அடிக்குது, யாருன்னு பாருமா. தோ வரேன். சொல்லு சேகர். சேகர் இல்லம்மா, அப்பா தான் ஃபோன் பண்ணேன். அப்பா நீங்களா? எப்படிப்பா இருக்கீங்க? ஏதோ இருக்கம்மா, பூமிக்கு பாரம்மா. ஏன்பா ஒரு மாதிரி விரக்தியா பேசுறீங்க? என்னம்மா செய்ய சொல்ற? என்ன ஊர்ல இங்க யாருக்குமே நிம்மதி இல்லையே, எல்லாம் தப்பு தப்பா நடக்குது. அங்கேயுமாப்பா? என்னம்மா இப்படி கேக்குற? அங்கே ஏதாவது பிரச்சனையா? ஆமாப்பா. என்னமாச்சு? அங்க என்ன நடந்துச்சுன்னு முதல்ல சொல்லுங்கப்பா. இங்க நடக்க கூடாதெல்லாம் நடந்துடுச்சுமா. அந்த நிஜம் நம்மளை விட்டு போயிட்டாருமா. எங்கப்பா? ஊருக்கா? இல்லம்மா, இந்த உலகத்தை விட்டே போயிட்டாமா. என்னப்பா, நிஜந்தன் இறந்துட்டாரா? என்னாச்சுப்பா? எப்படி? என்னாச்சுன்னு தெரியலையம்மா. குருட்டு தோத்தா வீட்டுல இருந்து ராத்திரி எங்கேயோ புறப்பட்டு போனாரா. காலையில ஊர் எல்லையில பாடி மட்டும் கிடந்துச்சுமா. அவரை யாராச்சும் கொலை பண்ணிட்டாங்களாப்பா? தெரியலம்மா. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாதான் எதா இருந்தாலும் தெரியும்னு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. கழுகு வந்து உட்காந்த 46வது நாள் இறந்து போயிட்டாமா. ஊரே பேயறிஞ்ச மாதிரி இருக்குமா. கழுகுன்னு பேரை சொன்னாலே ஊரே நடுங்குதுமா. பாவம்பா. அந்த சாபம் நம்ம ஊர் மக்களுக்கு தானப்பா. இப்படி வெளியூர்ல இருந்து வந்து நம்ம ஊருக்கு நல்லது பண்ண போய் அநியாயமா போயிட்டாரேப்பா. அதாமா என்னால தாங்க முடியல. அவன் என் பழைய மாணவமா. இந்த ஊருக்கு வந்தவன் என்னதான் தேடி வந்திருக்கான். தலையெழுத்து அவன் வாழ்க்கை இந்த ஊர்லயே முடிஞ்சு போச்சுமா. அவரத்துக்காகவே என்ன தேடி வந்திருக்கான் போல இருக்குமா. இப்பதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவரோட ஃப்ரெண்டு ஃபாரஸ்ட் ஆபீசர் இறந்துட்டாரு. இப்ப இவரே போயிட்டாருன்னா ரொம்ப வேதனையா இருக்குப்பா. அதாமா தாங்க முடியல. சரி, போன உசிர் திரும்பி வரப்போதா என்ன? சரி, அங்க ஏதோ பிரச்சனைன்னு சொன்னியே, என் நண்பன் ராமநாதனுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லப்பா, எங்க ஜேஎம்டி ராகவ் சார் யாரோ கடத்தி வச்சுக்கிட்டு பணம் கேட்டு மிரட்டுறாங்கப்பா. அவர் எங்க இருக்காரு, எப்படி இருக்காருன்னு ஒண்ணுமே தெரியலப்பா. ஐயோ ஆண்டவா, என்னம்மா இது? உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து ராகவ தம்பியை சீக்கிரம் கண்டுபிடிக்க சொல்லுமா. அவரை கடத்தி வச்சிருக்கிறவங்க போலீஸ்ல சொன்னா
கொன்னுடுவேன்னு பயம்புறுத்துறாங்க. அதனால ரகசியமா ருத்ரா சார் கிட்ட உதவி கேட்டிருக்கேன். பாத்துமா, ராகவ தம்பிக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போதுமா? அப்படி எதுவும் ஆகாதுப்பா. எதை வச்சுமா நீ இப்படி சொல்ற? ஜேஎம்டி எவ்ளோ கஷ்டப்பட்டாலும் அவரோட உயிருக்கு ஆபத்து வராதுன்னு ஜோசியர் சொல்லிருக்காரு. அந்த நம்பிக்கையில தான் அப்படி சொன்னேன். ஏமா கார்த்திகா, ராமநாதனுக்கு தெரியுமா? அவன் என்ன சொன்னான்? இல்லப்பா, எம்டிக்கு தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் ராகவ் சார் வெளிநாட்டுல இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்காரு. ஏற்கனவே அவர் பல பிரச்சனையில இருக்காரு. இத வேற சொல்லி அவர் இன்னும் கஷ்டப்படுத்த மனசு வரலப்பா. எப்படியோ ராகவ் சார சீக்கிரம் காப்பாத்திடலாம். ஜாக்கிரதமா, நீ ஏதோ சொல்ற, அது சரியா இருக்குன்னு நானும் நம்புறேன். ராகவன் தம்பி வந்ததும் போன் பண்ணி விஷயத்த சொல்லுமா. யாரு காரணம் என்ன காரணம்னு உனக்கு தெரிஞ்சதும் சொல்றேன். சரிப்பா. சேகர் தான் பாவம், ரொம்ப துடிச்சு போயிருப்பானே. அவன் ரொம்ப அழுதானாப்பா? இல்லம்மா, நிலப்பிரச்சனைக்காக வெளியூர் போயிருக்கான். போனியும் இங்கே வச்சுட்டு போயிட்டதுனால அவனுக்கு தகவல் தெரியாது. நிஜந்தன் வந்ததுல இருந்து நாம நம்ம கூட இருந்ததை விட அவரு கூட இருந்ததுதான் அதிகம். அவன் அடிக்கடி சொல்லுவாமா, அவர் எனக்காக வந்திருக்காரு, அவர் என் முன்னேற்றத்துக்காக யோசிக்கிறாரு, என்னை பத்தி தான் நிறைய யோசிக்கிறாருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். இந்த விஷயத்த அவன் எப்படி தாங்க போறான்னு எனக்கு தெரியலையாமா. கண்டிப்பா அவன் தாங்க மாட்டான்பா. சின்ன சின்ன விஷயத்துக்கே ரொம்ப டென்ஷன் ஆவான், ரொம்ப எமோஷனல் ஆயிடுவான்பா. அவனை எப்படியாவது சமாதானப்படுத்துங்க. வந்ததும் சொல்லுங்க, நானும் அவன் கிட்ட பேசுறேன். சரிமா, நீ எதை பத்தி கவலைப்படாம ராகவ காப்பாத்த வழிய பாரு. சேகர் விஷயத்த நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, பாத்துக்கோங்க. வைக்கிறேன். சரிமா. கார்த்திகா, அந்த அந்த நிஜந்தன் போயிட்டானா? ஆமா மாமி, ஊர் மத்தியில பொணமா கிடந்தாராம். ஐயோ முருகா, என்னப்பா இது சோதனை? நீ தேவர்களுக்கும் நல்லவங்களுக்கும் சேனாதிபதி நம்பித்தானே உன்னை கும்பிடுறோம். நீயே கதின்னு வாழறோம். நீ அசுரனுக்கு ஆதரவா இருக்கலாமா? ஐயோ ஐயோ, என்னால முடியலையே. மாமி, மாமி பாத்து பாத்து மாமி. அழாதீங்க மாமி, அவர் விதி போகணும்னு இருந்திருக்கு, போயிட்டாரு. அதுக்காக இப்படியா? ஒரு நல்லவனுக்கு ஒரு நல்ல சாவு வரலன்னா எப்படி? அதான் மாமி, எனக்கும் புரியல. ராத்திரி எங்கேயோ புறப்பட்டு போனவரு நடு தெருவுல பொணமாக்கி எடுக்கிறாரு. எவ்வளவு கொடுமை பாருங்க. அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. சரி, உங்க ஆத்துல எல்லாரையுமே ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவா. நம்ம வாழ்க்கையில ரெண்டு கரையும் கருகிண்டு வருது. எல்லாம் அந்த பகவானுக்கு தான் வெளிச்சம். இந்த நேரம் பார்த்து நீ அங்க போக கூட முடியாதபடி இங்க வந்து மாட்டிக்கிட்ட. அத நினைச்சா இன்னும் கஷ்டமா இருக்கு மாமி. ஆனா வேற வழி இல்லையே. பாப்போம், எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறந்துதானே ஆகணும். ஆமா மாமி, வாழ்க்கையில சில நேரம் பிரச்சனை பெருசா இருக்கும், ஆனா அதோட தீர்வு ஈஸியா கூட இருக்கலாம். இப்படி எதையாவது நல்லதை நினைச்சுண்டு நம்பிண்டு காலத்தை ஓட்ட வேண்டியதா இருக்கு. சரி, நான் போய் சமையல பாக்குறேன். நாம வருந்தின்னு இருக்கோம்னு நம்ம வயிறு சும்மா இருக்குமா என்ன? பாத்து மாமி. அக்ஷயா, என்னம்மா இது? பார்த்தா தெரியல. காஃபி. அது எனக்கு தெரியுது. நீ என் மேல கோவமா இருக்க மாதிரி தெரியுது. அதை தான் என்னன்னு கேட்டேன். யாரு செத்தா என்ன, யார் கோவமா இருந்தா என்ன? நீங்க நன்னா இருக்கே இல்லையா? அப்ப விடுங்க. அந்த நிஜந்தன் விஷயத்துல நான் இன்னும் தப்பு பண்ணிட்டு உட்காந்துருக்க மாதிரி பேசுறேன். நான் எதுவும் பண்ணலையம்மா. ஓஹோ, நீங்க எதுவும் பண்ணலையோ? நான் என்னதான் பண்ணேன்? கோயிலுக்கு போயிட்டே இருந்தேன், வெயில செத்து கிடந்தான். எல்லாருக்கும் தகவல் சொன்னேன். போலீஸ் என்ன கேட்டப்போ நான் பார்த்தது அப்படியே சொன்னேன்.
இதுல என் தப்பு என்னமா இருக்கு? சொல்ல வேண்டிய சில விஷயங்களை போலீஸ் கிட்ட சொல்லாம விட்டுட்டேளே, ஏன் இப்படி பண்ணேன்? நீ எந்த விஷயத்த சொல்ற? புரியாத மாதிரி நடிக்காதீங்க. நீங்க எல்லா விவரத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லல. நேக்கு என்னமோ நீங்க வேணும்னே சொல்லாம விட்டுட்டேலோன்னு எனக்கு தோன்றது. என்ன விஷயம்னு சொல்லுமா, அப்பதானே நான் தெளிவா சொல்ல முடியும். நிஜந்தன் சாகறதுக்கு முன்னாடி உங்களண்ட பழைய நரசிம்ம குருக்கள் பத்தி அவர் பேசினாரா இல்லையா? ஆமா. அந்த நரசிம்ம குருக்களை அவரை பார்க்க போனப்போ அந்த பாழா போன சொப்பன கிணற பத்தி கேள்விப்பட்டு உங்களண்ட விசாரிச்சாரா இல்லையா? ஆமா. நீங்க இதெல்லாம் ஏன் போலீஸ் கிட்ட சொல்லல? சொல்லாம விட்டது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா? இல்லம்மா, தோணல. அத போலீஸ் கிட்ட நான் சொல்லாம இருந்ததுதான் நல்லதும்மா. அது எப்படி? அவருக்கு ஆபத்து வர காரணமா இருந்ததே அந்த கிணறுதான். அந்த விஷயத்த சொல்லாம விட்டது எப்படி நல்லதுன்னு சொல்றேன், சொல்லுங்கப்பா. சார் ஒரு நிமிஷம், நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க போறதில்ல. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை. இந்த கேஸ்ல முதல்ல விசாரிக்க வேண்டியதே அந்த பரமேஸ்வர பாண்டியனை தான். கேட்டா அப்படியே மனசுல வச்சுக்கணும். எங்கேயாச்சும் போய் உளர்னு வை, காதை அறுத்துருவேன். உங்களுக்கு ஒன்றும் இல்லை சார், உங்களுக்கு ஒன்று தான் சொன்னாங்க சார், நீங்க செத்து தான் சொன்னாங்க சார். உங்களுக்கு ஒன்றும் ஆகல சார்.